ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தன்னம் பக்கத்தில் உண்ணாமலைப்படை மாங்காவளம் பகுதியிலிருந்து பேசுகிறேன். அதாவது கடந்த வாரம் சிஎம் செல்லுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். நம்ம பகுதியில் ஒரு வீட்டு பக்கத்தில், அது ஒரு 100 வீடு அந்த பகுதியில் இருக்கிறது. அந்த குடியிருப்பு பகுதியில் ஒரு காலி இடம், ஒரு 10 சென்ட் காலி இடத்துல ஃபுல்லாக அந்த ஏரியாவில் உள்ள வீடுகள் இந்த கம்ப்ளீட்டு குப்பைகளை கொண்டு அதில் போட்டாங்க, டம்ப் பண்ணி போட்டாங்க. இது ஒரு 5-6 வருஷமாக நடந்துட்டு பல தவணை உண்ணாமலையோட பஞ்சாயத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணோம், அந்த ஏரியா கவுன்சிலர்கிட்ட சொன்னோம். ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. எடுக்கிறேன் கிளியர் பண்ணணும்னு சொல்லுவாங்க, இல்லாமல் ஒரு நடவடிக்கை இருக்கும். அந்த ஏரியாவில் உள்ள குப்பைகள் கம்ப்ளீட் வீடுகளெல்லாம் அதிகாலையில் கொண்டு போய் குப்பையில் கொண்டு போவாங்க. சிசிடிவி கேமரா எல்லாம் பொருத்தி பார்த்துட்டும் அவங்களுக்கு ஒன்றுமே யாருமே அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அது பாட்டு குப்பையில் கொண்டு போட்டு போவாங்க. பயங்கர துர்நாற்றம் வீசுறது அந்த ஏரியாவில் மழை பெய்கிற சமயத்தில் மிக மோசமான துர்நாற்றம். எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தெல்லாம் அந்த துர்நாற்றம் வீசி வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத அளவுக்கு மிக மோசமான கண்டிஷன் இருந்தது. நாங்கள் சிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் பண்ணி மறுநாளே பஞ்சாயத்துலேருந்து கால் பண்ணி அந்த இடத்த கொண்டு காமிச்சு கொடுத்தோம். இப்போ அந்த இடத்த ஜேசிபி வச்சு சுத்தம் பண்ணி அந்த சைடில் ஃபுல்லாக அவங்க அந்த பிவிசி பைப், ஒரு 12 அடி பிவிசி பைப்பில் ஒரு 10 பைப்பு ஃபுல்லாக நட்டு அதில் அவங்க அந்த க்ரீன் நெட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி ஃப்ரெண்டில் அவங்க அந்த போர்டும் வச்சுருக்காங்க. பஞ்சாயத்து சார்பாக ஒரு போர்டும் வச்சுருக்காங்க. யாருமே அதில் குப்பைகள் கொட்டக்கூடாது, மீறின நடவடிக்கை எடுக்கப்படும் போர்டும் வச்சு மிக அருமையாக சிசிடிவி கேமரா மாட்டி மிக அருமையாக அந்த இடத்த பாதுகாத்து வச்சு தந்திருக்காங்க. இந்த சிஎம் செல்ல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த மறுநாளே அவங்க உடனே அதை ரெஸ்பாண்ட் பண்ணி நடவடிக்கை உடனே எடுத்திருக்காங்க. இது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆட்சி மாற்றத்துக்காக மிக ஒரு எடுத்துக்காட்டு. ஆட்சி மாற்றத்தால் நடந்த நன்மை இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நம்ம சிஎம் ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கு மிக நன்றி கடமைப்பட்டிருக்கோம். இப்படி ஒரு தனி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது அனுபவிக்கலாம் தெரியும் எவ்வளோ பெரிய விஷயம். இந்த மாதிரி மாற்றங்கள் தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக தொடர்ச்சியாக நடக்கணும்னு எதிர்பார்க்குறேன். விஜய் சாருக்கு மிக பெரிய, சிஎம் விஜய்க்கு மிகப்பெரிய சல்யூட், மிகப்பெரிய நன்றி. இந்த தொடர்ந்து இது தொய்வில்லாமல் இந்த பணிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.